மாட்டிக்கிட்டோம். சீக்கிரம் எதையாவது கெட்டியா பிடிச்சுக்கோ. அச்சச்சோ! ஆஹா, அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கரடி கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு குட்டி கரடி தாரா கிட்ட வருது. எப்படி? இந்த சீன்ல பார்க்கலாமா? பாருங்க, தெரியும். ஒரு ஜீப் ரொம்ப வேகமா தாராவை கடந்து போச்சு. அந்த ஜீப்ல இருந்து ஒரு பெட்டி தவறி விழுந்துருச்சு. பெட்டி கீழே விழுந்ததை பார்த்து தாரா ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா. அச்சச்சோ, என்ன ஆச்சு? அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? ஹே குட்டி, ஆர் யூ ஓகே பேபி? நான் எங்க இருக்கேனே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. நான் எப்படி இங்க வந்தேன்னே புரியல. பயப்படாதே, வா நம்ம வீட்டுக்கு போகலாமா? கரடியை பத்தி எந்த விவரமும் தெரியாத தாரா அந்த குட்டி கரடிய முதல்ல அவ வீட்டுக்கு கூட்டு போகணும்னு நினைச்சா. வா செல்லம், உள்ள வா. காட்டை விட்டு முதல்ல ஒரு கரடி வீட்டுக்குள்ள வருது. அது பண்ற லூட்டிய பாருங்களேன். ஆஹா, தேன் இவ்ளோ சுலபமா கிடைக்குமா? செமையா இருக்கு. அது நீதான் செல்லம். உன்னை பிரேசில்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் சீக்கிரம் உன்னை உன் அப்பா அம்மாவிடம் கொண்டு போய் சேர்த்து விடுவேன். தாரா எப்படியாவது அந்த குட்டி கரடிய அதோட குடும்பத்தோட சேர்க்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த குட்டி கரடி அமேசான் காட்டை சேர்ந்ததுன்னு தாரா கண்டுபிடிச்சா. ஒரு அழகான சின்ன விமானத்துல அவங்க பறக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம காடு எவ்ளோ அழகா இருக்கு பாரு. மரங்கள்லாம் எவ்ளோ பச்சையா உயரமா இருக்கு. நாம மாட்டிக்கிட்டோம். சீக்கிரம் எதையாவது கெட்டியா பிடிச்சுக்கோ. அச்சச்சோ! Hold on!
ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். குட்டி கரடி வா, உன் பெற்றோர்களை கண்டுபிடிப்போம். Come on, let's go. Okay. அமேசான் காடு ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. ஆனால் அதே அளவுக்கு ரொம்ப ஆபத்து நிறைந்த காடு. அவங்க 2 பேரும் ரொம்ப பயங்கரமான அட்வென்ச்சரஸ்லாம் பண்ணி அந்த குட்டி கரடியோட குடும்பத்தை அந்த காட்டுக்குள்ளே தேடுறாங்க. இவ்வளோ பெரிய நதியை இவங்க கடக்கணும். ஆனால் அந்த நதி ஃபுல்லாக முதலைகளாக இருக்கு. அப்பதான் அந்த கரடிக்கு ஒரு யோசனை. எனக்கு ஒரு யோசனை இருக்கு. என்ன அப்படியே பார்த்து பண்ணு. அப்பாடா, ஒரு வழியா அந்த ஆபத்தான நதியை அவங்க 2 பேரும் ரொம்ப ஃபன்னா கடந்து வந்துட்டாங்க. இந்த பக்கம் தான் போகணும். நாம கிட்டே நெருங்கிட்டோம். அடடா மகனே, வந்துட்டியே. வாடா கண்ணு. உங்க ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரு வழியா தாரா அந்த குட்டி கரடியை அதோட குடும்பத்தோட கொண்டு போய் சேர்த்துட்டா. ரொம்ப நன்றி தாரா. வரட்டா குட்டி. செல்லுங்களே, இந்த கதை பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. எந்த கதை வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பாய்.